ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் கலந்து கொள்ள வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான 5 பேர் அடங்கிய குழுவில் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனும் இணைக்கப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் இடம்பெறும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் முன்வைக்க வேண்டும் என கருதும் தமது கோரிக்கைகளை பொதுமக்கள் தம்மிடம் எழுத்து மூலம் நேரடியாக கையளிக்க முடியும் என வடமாகாண ஆளுநர் கோரியிருந்ததற்கு அமைய நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் 8 பேர் கொண்ட குழு வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனை சந்தித்து மனு ஒன்றை கையளித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜெனீவா செல்லவுள்ள வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டிய யோசனைகளை கையளித்துள்ளமைக்கு தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் செயலாளர் கே ராஜ்குமார் கண்டனம் வெளியிட்டுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர்களிடம் ஐநாவுக்கான மகஜர் ஒன்றை கையெழுத்துக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரிய தவறான விடயம். ஏனென்றால் சிங்கள பெரும்பான்மை உள்ள ஆளுநரிடம் இவர்கள் மகஜரை கையளிப்பதானது ஒரு சிங்கள ஆளுநர் சிங்களவர்களால் நியமிக்கப்படும் ஆளுநர் இருப்பதே தமிழர்களுக்கு இறையாண்மை இல்லை. அப்படியானால் நாங்கள் ஒரு அடிமை போன்றதே. அவர்களிடம் அதை நாங்கள் மகஜரை கையளிப்பது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது, நாங்கள் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்வது போல் இருக்கும். இது ஒரு பாரதூரமான ஆபத்தான விடயம். சர்வதேச நாடுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியான வடமாகாண ஆளுநரிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏன் தமது யோசனைகளை கையளித்தார்கள் என தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளை ஜெயவழிதா கேள்வி எழுப்பினார். நேற்றைய முன்தினம் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்கணும் ஒரு மகஜர். அந்த மகஜரில் என்ன எழுதப்பட்டது, என்ன மகஜர்ன்றே தெரியா. அவர்கள் அப்படி கொடுக்குறதா இருந்தா ஏன் ஆளுநர்கிட்ட கொடுப்பான்? எங்கட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா போனவர் அவர்கிட்ட கொடுத்து விட்டு இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் லீலாவதி போனது அவர்கிட்ட கொடுத்து விட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டே ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். அப்போ இவை அரசாங்கத்தோட சர்வதேசம் பெறணுமென்று போராட்டத்தை செய்யணும். பிறகு பார்த்தால் அங்கே ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம், கச்சேரியில் கொடுக்கணும்னு தான் சொல்லுவினோம். எங்களை மக்கள் வந்து கேட்கணும், நீங்கள் வெளிநாடு தான் பெறணும், வெளிநாடு தான் எங்கெண்ட தீர்வுக்கு தீர்வொண்டை பெற்று தெரிவினோம் என்று மக்கள் வந்து கேட்டு நீங்கள் பேந்தேன் கச்சேரியில் கொண்டே மகஜரை கொடுக்குறீர்கள், ஆளுநர்கிட்ட கொடுக்குறீர்கள், ஏன் அப்படி போறீர்கள் என்று எங்களை மக்கள் ஒரு குறையாக கேட்கிறேன். நான் சொன்னேன், நாங்கள் அப்படி கொடுக்க இல்லை, கொடுக்குறது இவே தான். நாங்கள் உறுதியாக தான் இன்றைக்கு வெளிநாடு தான் பெறணும், எங்களுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் பெறணும், எங்களுக்கு தீர்வு ஒன்றை தருமென்று நாங்கள் எதிர்பார்த்து அந்த போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு உறுதியாக தான் இருக்கிறோம். அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் யோசனை முன்வைக்கப்படும் என தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து மனித உரிமை ஆணையாளர் என்ற அறிக்கையில் பெரிய அளவு விடயங்கள் சேர்க்கப்படுவதற்கான காரணம் இனி வர்ற அமர்வுகளில் அது நிச்சயம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது இந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வரதும், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் இந்த வலுவான நாடுகள் அழைத்து போராடுவதும் அதற்குரிய உண்மை காரணமாக இருக்குது. தொடர்ந்து வர்ற அமர்வுகளில் அது சம்பந்தமான விடயம் நிச்சயம் வரும். ஏனென்றால் அண்மையில் யாழ்ப்பாணம் சென்ற அமெரிக்க தூதுவர் காணாமல் ஆக்கப்பட்டோர், அரசியல் கைதிகள், காணி புத்தமயமாக்கல், இராணுவ பிரசன்னம் சம்பந்தமாக கடுமையாக சிங்கள அரசுகளுடன் பேசப்போவதாக ஊடகவியலாளருக்கு நன்றியும் கூறி ஊடக சந்திப்பு ஒன்றையும் யாழ்ப்பாணத்தில் நடத்தி அவர்கள் கேட்ட கேள்வியின் மூலம் அவர்களுக்கும் நன்றி கூறி அந்த விடயத்தை யாழ் மண்ணிலேயே தெரிவித்து போயிருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் 84,000 கையெழுத்தை யாழ்ப்பாணத்திலே நாங்கள் அமெரிக்க உதவி கேட்டு வாங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து அரசியல் லாபம் கருதி செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு தேர்தல் காலங்களில் மக்கள் சிறந்த பாடத்தினை கற்பிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். 300 கோடி ரூபா வீடும் 9 லட்சம் ரூபா பெறுமதியான வாகனங்களையும் வாங்கி கொண்டிருக்கிற சம்பந்தருக்கு இங்கே ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படும் மக்களின் வேதனை தெரியாது. வவுனியாவிலே கூடுதலான பிரதேசங்களே ஒரு நேர உணவுக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த நிறுவனங்களின் கடன் சம்பந்தமான பிரச்சனையிலும் அல்லலோப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை அறியாமல் இவர்கள் தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றும் செயல்
இப்போது ஐநா வரையும் செல்ல இருக்கிறது. அதிலே ஒரு உச்சமாக வடமாகாண ஆளுநர் வந்து தமிழ் மக்கள் சம்பந்தமாக கதைக்கக்கூடாது என்று சுமந்திரன் கூறுகிறார். இவர் ரணில் அவர்களின் முகவர், அவர் ஜனாதிபதி அவர்களின் சிறிசேனாவின் முகவர். இரண்டு முகவர்களும் சண்டை பிடிக்கும் கட்டணம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது.